ஒரு ஆக்டர்ஸ் வனிதா மேடம். இப்போ அவங்க ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா 5 அக்டோபர் 1980 இவங்க ஜாதகம் டீட்டெயில்ஸு. லக்னம் பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம், ராசி வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம். இது இவங்களோட ஜாதகத்துக்கான அடிப்படை விஷயங்கள். இப்போ நடக்கிற திசை, இவங்களுக்கு போயிட்டு இருக்கிற திசை வந்து 2021 மார்ச் மாசத்துலேருந்து இவங்களுக்கு செவ்வாய் திசை போயிட்டு இருக்கு. 2028 மார்ச் வரைக்கும் இந்த செவ்வாய் திசை 7 வருஷம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் திசை காலகட்டங்கள்ல எப்படி இருந்திருக்கும்? 2021 மார்ச்சுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல வருமானங்கள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியான முன்னேற்றங்களை அமைச்சிருக்கும். அதுக்கு காரணம் அந்த செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்து நல்ல ஒரு பலன்களை தரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. அடுத்த 2028 வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு வருமானம் சார்ந்த குறைகள் இருக்காது, மேலும் மேலும் முன்னேற்றங்கள் இருக்கும். 2026 கரெக்டா 2026 அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் ஒரு புதிய விஷயங்கள் அல்லது ஒரு பெரும் பணம் இவங்க ஜாதகப்படி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அருமையா இருக்கு. இப்போ அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா இன்றைய சமயம் அப்படின்னு நம்ம பேசுவோம். நம்ம பேசுறது பணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு தொழில் சார்ந்த வெளிநாட்டு சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் 2026 அக்டோபர் நவம்பருக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த ஜாதகர் சந்திப்பார். அது ஒண்ணு, அது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அந்த நேரம். அதே போல இப்போ அந்த ஜாதகர் வந்து உடல்நிலை தொந்தரவுகள் இதெல்லாம் இப்ப சந்திச்சுட்டு இருக்காங்க, அல்லது இப்ப வர காலங்கள்ல இந்த விஷயங்கள் இருக்கு. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கவனங்கள் வேண்டும் அப்படின்றது கருத்து. அதே மாதிரி தாய் வர்க்கத்தில் மூலமான அவர்கள் மூலமாக, தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க மூலமான விஷயங்கள்ல ஒரு மைனஸோ அல்லது அவங்களால ஒரு மன விரக்தியோ ஏற்படக்கூடிய ஒரு நேரங்கள் இப்போது போய் கொண்டிருக்கிறது. இப்போது நான் சொல்றதுக்கான காரணங்கள் தற்சமயம் கிடையாது, அடுத்து வர காலங்கள் இதுக்கான விஷயங்கள் இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு 10 மாதத்துக்குள் இவங்களுக்கு இந்த விஷயங்கள், அதாவது உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள், தாய் வர்க்கத்தின் மூலமான சில தொந்தரவுகள், மன உளைச்சல்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மைனஸை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லது அதே சமயம் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் ரீதியான ஒரு மைனஸை இப்போ அடுத்த ஒரு 7-8 மாசத்தில் சின்ன ஒரு சறுக்கலா இருக்கும். அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு கொடுக்க போறதில்ல, இருந்தாலும் அந்த நேரத்துக்கு கவனமா இருக்கிறது சிறப்பு. ஒரு நகை சம்பந்தமான தொந்தரவுகள், நகை வாங்கி அல்லது தொலைகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. இந்த அடுத்த ஒரு 6-7 மாசத்துக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு வலுவாவே. இது எப்ப சார் முடியும் அப்படின்னா 2026 மேக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் படிப்படியாக முன்னேறும். இப்போ பொதுவான இவங்க ஜாதக ரீதியான அமைப்புகளை பார்க்கும்போது லக்னத்திலே புதன், துலாம் லக்னம், லக்னத்தில் புதன் வந்து இவங்க